ஃபைனலி நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இது ரொம்ப ஈஸி தெரியுமா? ஆப் ஓப்பன் பண்ணி ஃபண்டை சூஸ் பண்ணால் அவ்வளோதான். ஐ ஃபீல் லைக் ஐ எம் த நெக்ஸ்ட் வாரன் பஃபெட். வாரன் பஃபெட்டா? சரி, நீ என்ன மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ண? அது உன் ஃபைனான்ஷியல் கோலுக்கு மேட்ச் ஆகுதா? எல்லாத்துக்கும் மேல இன்வெஸ்ட் பண்ண இது ரைட் டைமான்னு உனக்கு தெரியுமா? இந்த ஆப் அதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே. வேற என்னதான் உன் ஆப் உனக்கு சொல்லுச்சு? இன்ஸ்டன்ட்டா என் போர்ட்ஃபோலியோவை செக் பண்ணலான்னு சொல்லுச்சு. சூப்பர்ல, உன் போர்ட்ஃபோலியோல லாஸ் மேக் பண்றது எப்படின்னு ரியல் டைம்ல உன்னால பார்க்க முடியும். பின்ன என்ன, உன் ஃபைனான்ஷியல் கோல்ஸுக்கு தகுந்த மாதிரி எந்த ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு உன் ஆப் உனக்கு சொல்லாதப்போ உன் போர்ட்ஃபோலியோவை செக் பண்ணி என்ன பண்ண போற? அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் எல்லாரும் இந்த ஆப்ல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. அவங்க எப்படி பண்றாங்க? கேளு அவங்கள்ட்ட, அவங்க ஏன் இந்த ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணாங்கன்னு, மார்க்கெட் ஃபால்ல என்ன பண்ணுவாங்கன்னு. இங்க நிறைய பேர் ஆப் ரொம்ப ஹேண்டியா இருக்கிறதுனால தான் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி யூஸ் பண்றாங்க. ஜஸ்ட் கிளிக் அண்ட் பை. பட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் அ ஜோக். ஒவ்வொரு ஃபண்ட்லையும் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ரிஸ்க் இருக்கு தெரியுமா? கண்மூடித்தனமா எதையும் நான் சூஸ் பண்றேன்னு நீ சொல்றது தப்பு. நான் 1 இயரா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்ல பண்ணிட்டு இருக்கேன். அவங்க மார்க்கெட் அப்டேட்டை கரெக்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி இப்போ என்ன டெசிஷன் எடுத்தா பெட்டரா இருக்கும்னு எனக்கு சஜஸ்ட் பண்றாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான். அந்த மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்னு சொன்னல, அவங்க நம்பர் கிடைக்குமா? கண்டிப்பா. ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பரை இப்போவே காண்டாக்ட் பண்ணுங்க. மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் டீம் உங்களை இப்போவே ரீச் அவுட் பண்ணுவாங்க.